இருக்கு. அவங்க குறியிட்டு அவங்கள வந்து இது பண்றாங்க செய்யறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய எனக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருந்தது. அது விஷயமா நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் இனிகோ அந்த இஷ்யூவை இன்னைக்கு பேசியிருந்தாரு. இன்னைக்கு இன்னொரு மெம்பர் மிஸ்டர் ஜாகிர் ஹுசேன் சொல்ற அவர் அந்த சகோதரர் சொல்லியிருந்தாரு. கஸ்டம்ஸ் அதிகாரி பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன், உங்க வேலை கடினமான வேலை, ரொம்ப கஷ்டமான வேலை. இருந்தாலுமே நீங்க இந்த ப்ரொஃபைலிங் சொல்லிட்டு குறிப்பிட்ட இந்த சமூகம், குறிப்பிட்ட இந்த நாடுகள் இருந்து வர்றவங்க, அதே மாதிரி அதிக டிராவல் பண்றவங்க, இவங்களை பத்தி நீங்க தனியா எடுத்து பண்ணும்போது அது ஒரு தேவையில்லாத ஒரு மனக்கசப்பை உருவாக்குது. தயவு செய்து பண்ணும்போது ஒரு கர்டசியோட பண்ணுங்க. உங்க கடமையை செய்யுங்க. முழுமையா நீங்க விசாரிங்க, எல்லாம் பண்ணுங்க. அதே நேரத்தில் ஒரு கர்டசியோட பண்ணுங்க. ஒருத்தர் குற்றம் செய்யல, குற்றவாளி இல்லாத ஒரு நபரை நீங்க குற்றவாளியை கூண்டு நிப்பாட்டி அவர் அசிங்கப்படுத்தும் போது ரொம்ப ஒரு சங்கடத்தை உருவாது. திருச்சி விமான நிலையத்துக்கு இது பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. இன்னைக்கு பேசும் பொருளா இருக்கு. தயவு செய்து இது திருச்சி விமான நிலையத்துக்கு சரியில்லை. உங்களுடைய கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கெட்ட பேர், அவப்பேர் உருவாக்கும். திருச்சி பொறுத்தவரைக்கும் விமான ஒரு சேர்மனை பொறுத்த எனக்கு ஒரு கெட்ட பேர், எம்எல்ஏக்கு கெட்ட பேர். அதனால தயவு செய்து உங்களுடைய சக அதிகாரிகளோட பேசி இது ஒரு சென்சிடைஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்து எனக்கு அது விஷயமா எனக்கு ரிப்போர்ட் கேட்டிருக்கேன். நான் கண்டிப்பா நான் என்னோட முயற்சி நான் எடுப்பேன்னு சொல்லி அவர் கஸ்டம்ஸ் அதிகாரி சொல்லியிருக்கிறார். 3% வந்து இன்னும் 3% எப்போ